அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம வெங்காய பயிர் வைக்கிறதுக்கு 1 ஏக்கருக்கு அடி உரத்தை பற்றி நம்ம பார்ப்போங்க. என்னுடைய பேர் மாரிமுத்து, நான் பொங்கலூர்லேருந்து பேசுகிறேங்க. ஐயா தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்கபுரத்தில் இருக்குங்க. ஐயா பேர் சண்முகம். இவர் ஆல்ரெடி ஒரு 2 ஏக்கர் விவசாயத்துக்கு நம்ம உரத்தை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. இந்த உரங்களில் வந்து இடுபொருளை பயன்படுத்துறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற அருள்பிரகாஷ் சாருக்கும் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம 1 ஏக்கர் வெங்காயத்துக்கு அடி உரத்தை பயன்படுத்துறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம கலக்கிறது பார்த்திங்கன்னா 1 செட்டி மண்ணில் அக்ரி 82 தான் நம்ம 300 ml கலந்துக்கிறோங்க 1 ஏக்கருக்கு. இதனுடைய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து நீர் சேமிப்பை வந்து மண்ணில் ஏற்படுத்துதுங்க. ரெண்டாவது வந்து 40% வந்து உரத்தோட பயன்பாட்டை குறைக்குதுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து வறட்சியால் அதிகமான ஈரப்பதம் இருந்தாலும் தாவரம் வந்து வளர்கிறதுக்கு எந்த சூழ்நிலையும் நல்லா வளர்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு திறனோட நல்லா வளர்ச்சியை ஏற்படுத்த உதவுதுங்க. ரெண்டாவது வேர் ஆழமாக போகிறதுக்கும் வேரோட சைஸ் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கும் இந்த உரம் பயன்படுதுங்க. ரெண்டாவது வந்து மண் அரிப்பை தடுக்குதுங்க. அதாவது வந்து அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டிங்கான உரம் தான் அக்ரி 82. இன்னும் இதில் பற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் அக்ரி ஹியூமிக். இதில் வந்து 1.5% ஹியூமிக் கிரானுவல்ஸ் இருக்குங்க. இது இயற்கையான முறையில் எடுக்கப்பட்ட ஹியூமிக் கிரானுவல்ஸு. இது பார்த்திங்கன்னா தாவரத்தோட வளர்ச்சி, அதாவது வந்து வேர் வளர்ச்சி, அந்த மண்ணோட கட்டமைப்புனா மண்ணில் இருக்கிற கடினமான சத்துக்கள், வேறுனால் எடுக்க முடியாத சத்துக்களை பூரா எடுத்து வேர்கள் மூலிமா உறிஞ்சி தாவர வளர்ச்சிக்கு இலை, பூ, காய், விலை அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து pH லெவலை மேம்படுத்துறதுக்கும் மண்ணில் மண்புழு உண்டாகிறதுக்கும் மண்ணில் இனப்பெருக்கத்தன்மையை தூண்டுறதுக்கும் இது ரொம்ப 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 முக்கியமான உரமாக இருக்குது. இது எல்லா செடி எல்லா பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் அக்ரி ப்ரோடெக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பூஞ்சான் தடுப்பு பொருளாக செயல்படுதுங்க. மண்ணில் இருக்கிற பூஞ்சான் நோய்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி இதில் வந்து சல்பர் சத்து 1.5%, இயற்கையான பொட்டாஸ் சதவீதம் 20%, இதெல்லாமே இயற்கையாக இருக்குங்க. தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வந்து பாதுகாப்பு பண்ணி ஒரு கான்டாக்டாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் இது ரொம்ப தாவரத்தை பாதுகாப்பு பண்ணி மண் பாதுகாப்பு பண்ணி அருமையான முறையில் தாவர வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரோட சைஸு, அந்த காய், இலை, தண்டு, பூக்கள், இதோட சைஸு, அதனுடைய ஷேஃபு, அதனுடைய சர்க்கரை அளவு, டேஸ்ட்டு, இது எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக வச்சு அவ்வளோ குவாலிட்டியாக தரதுக்கு ரொம்ப பயன்படுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யூனிக்கான பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அடுத்து நான் ஓப்பன் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி அக்வா ஜெல். இதனுடைய பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அக்ரி அக்வா ஜெல் தன்னுடைய அளவுலேருந்து 500 மடங்கு நீரில் வந்து மண்ணில் வந்து உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய வேலையை தான் இந்த அக்ரி அக்வா ஜெல் செய்யுதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வேர் பகுதிகளில் தங்க வச்சு அந்த தாவரத்துக்கு எந்தெந்த டைங்களில் எந்தெந்த மாதிரி சத்துக்களை கொடுக்கணுமோ அதை அந்தந்த டைங்களில் கொடுத்து வேர் வளர்ச்சி நல்லா ஊக்குவிச்சு மண்ணில் ஈரப்பதத்தையும் அதே மாதிரி மண்ணில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம களைகள் அதிகமாக வராமல் தடுக்கிறதுக்கும் மண்ணில் வந்து வேர் வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து மண்ணிலேருந்து ஆவியாகாமையும் கசிவு மூலிமா மண்ணிலிருந்து வெளியேறாமல் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இந்த அக்ரி அக்வா ஜெல் ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. இது 1 ஏக்கருக்கு 1 கிலோ பயன்படுத்தலாம். இது அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்படுத்தலாம். பீட்ரூட்டு, முள்ளங்கி, தக்காளி, மிளகாய், வேர்க்கடலை, வாழை, தென்னை, இது அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் தாங்க நம்ம பார்த்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாங்க மண்ணில். இது 1 ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு 50 கிலோ டிஏபி எடுத்துக்கலாங்க. அது கூட ஒரு 25 கிலோ டு 50 கிலோ வேப்பமுன்னா கலந்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கூட இந்த அக்ரி நம்ம இப்போ கலந்த ஒரு 4 உரங்களையும் அது கூட நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது மண்ணில் அந்த இறைக்கிறதுக்குங்க மண்ணில் வந்து அந்த தூவுதல் மெத்தடுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணி ஒரு கடைசி உழவு ஓட்டும்போது ஓட்டினா மண்ணு கீழே இந்த உரங்கள்லாம் போயிடும். அந்தளவுக்கு தாவர வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஐயா பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கருக்கு நம்மக்கிட்ட அந்த உரங்களை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. அவரோட விவசாயம் வந்து ரொம்ப உழவு ஓட்டுற கட்டத்தில் ஒரு 35 நாள் 40 நாள் பயிர் தான் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் அதில் நல்ல மகசூல் எடுத்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம அடுத்து 15 நாளில் அடுத்த வெள்ளாமையை ஸ்டார்ட் பண்ணி நம்ம நடவு போடுவோம்னு சொல்லி இப்போ நடவு போடுறோங்க. இப்போ தான் அடி உரம் போடுறோங்க. இன்றைக்கி டிராக்டர் மதியத்துக்கு மேலே வருதுங்க. அதனால் இன்றைக்கி இந்த உரத்தை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை பயன்படுத்தி அடுத்தடுத்த வீடியோ ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் டு 15 நாளில் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேங்க. அடுத்து 40 நாள் 45 நாள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ச்சியாக இந்த வெள்ளாமை பாருங்கள், மகசூலை பாருங்கள். அந்த வெங்காயத்தோட கலரு, ஷேப்பு, சைஸ் எல்லாம் இதை நான் போஸ்ட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயிகளும் இதை எடுத்து மேம்பட செய்யணும். ஏன்னா விவசாயிகள் வந்து
நல்ல ஆரோக்கியமான விவசாயம் எடுக்கணும். விவசாயம் வந்து விவசாய கூடயே இருக்கணும். ஏன்னா விவசாயிகள் வந்து இன்றைக்கி எந்த மாதிரி உர மேலாண்மையை கையாளுறாங்கன்னு தெரியல. விவசாயம் நிறைய விவசாயிகளை விட்டு போயிட்டதுங்க. அப்போ அதுக்கு மாற்றாக வந்தக்கூடிய உரங்கள் தான் நம்மளுடைய நானோ டெக்னாலஜி உரங்கள். இதை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் எடுத்து சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ எடுக்கிறவர் சண்முக ஐயாவோட சந்தை எடுக்கிறாரு. இந்த நிலத்தில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு நடவு போட்டு நான் உங்களுக்கு 15 நாள் 20 நாளில் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. ஒவ்வொரு விவசாயத்துலேயும் விவசாயி ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அனைவருக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ கடைசி முடி பார்த்ததுக்கு நன்றிங்க.